நமக்கு எல்லாமே ஈஸியா கிடைச்சிருந்துங்க. இப்ப புக் படிக்கணும் அப்படின்னா கூட புக்ஸ் படிக்கலாம். இல்ல ஒரு புக்க நம்ம ஆசைப்பட்டோம்னா உடனே ஆர்டர் போட்டு படிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் 80s 90s அப்பெல்லாம் கிடையாதுங்க. என்ன அப்படின்னா ஒரு இதழ்ல ஸ்டோரி வருது அப்படின்னா அடுத்து எப்போ வரும் தொடரும் அப்படின்னு போட்டாங்கன்னா அடுத்த அடுத்த வாரம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துட்டே இருக்கும். இந்த ஸ்டோரி எப்படி இருக்கும், இதோட கிளைமேக்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணி படிக்கிறதுல ஒரு தனி சுகமா இருந்திருக்கும் இல்லைங்க. அந்த மாதிரி ஒரு புக்ல வந்த ஸ்டோரிஸை தான் நான் இப்போ உங்க கூட ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய், கனவுகள் மெய்ப்படும் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்னைக்கு என்னோட கான்டென்ட் கேட்கறதுக்கு முன்னாடி நிறைய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு வந்து நம்ம எலெக்ஷன் ரிசல்ட்டு எல்லா ரிசல்ட்லாம் பார்த்து முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோட வீடியோ வந்து 4 o'clock மேலே தானே அப்லோட் ஆகுது. ஓகே, சரி, ரிசல்ட் பார்த்துருப்பீங்க. ஓகே ஃபைன். இப்போ நம்மளோட கண்டென்ட்க்கு போகலாம். இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிற புக்கு ஆனந்த விகடனில் தொடர்ந்து கதைகள் எழுதிட்டு இருந்தார் ஒரு ஆசிரியர். அவரோட நேம் தாங்க லக்ஷ்மி சரவணகுமார். ஸோ இவரோட ஸ்டோரிஸ்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். இவர் நிறைய சிறுகதைகள் எழுதினாலும் இந்த ஆனந்த விகடனில் வந்த ஸ்டோரிஸ் மூலமாக இவர் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஸோ அவர் எழுதின கதைகள்லேருந்தே அவரே செலக்ட் பண்ணி ஒரு புக்காக போட்டிருக்காருங்க. எனக்கு வந்து இந்தந்த ஸ்டோரிஸ் ரொம்ப டச்சிங்காக இருந்தது, இதை நான் ரொம்ப அனுபவித்து எழுதியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சில கதைகள்லாம் செலக்ட் பண்ணி ஒரு புக்காக போட்டிருக்காரு. ஸோ லக்ஷ்மி சரவணகுமார். ஸோ இவரோட கதைகள் நான் படிக்கும்போது ரொம்ப யதார்த்தமாக இருந்ததுங்க. என்ன அப்படின்னா, அதாவது நம்ம டே டு டே லைஃப்பில் நடக்கிறது ரொம்ப வந்து எக்ஸாஜரேட் பண்ணி எதையுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. கேஷுவலாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் நமக்கு ரொம்ப டச்சிங்காக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஜோக்கர், அப்புறம் ஒரு துண்டு வானம்லாம் பார்த்தீங்கன்னா இலக்கிய சிந்தனை விருதெல்லாம் பெற்றிருக்கு. அவ்வளோ சூப்பரான சிறுகதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படையல், இந்த படையலில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மலையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க மக்கள். அவங்கள வந்து திடீர்னு வேற இடத்துக்கு இடம் பெயர்ந்து போங்க, இங்கே வந்து கிரானைட் குவாரி கட்ட போகிறோம் அப்படிலாம் சொன்னால் அந்த மக்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்றது. இந்த ஒரு துண்டு வானம் இது வந்து ஏன் அவார்டு வாங்குச்சுன்னா, ஒரு குதிரைக்கும் மனுஷனுக்கும் இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு ஜாக்கிக்கும் குதிரைக்கும் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அப்புறமேட்டு இன்னொரு பார்த்தீங்கன்னா, அப்பா அம்மா காதலிக்காத ஒரு கதை. அம்மா அப்பா 2 பேர் இருப்பாங்க, ஆனால் 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் நல்லா இல்லை, அதனால பையனோட லைஃப் எப்படி பாதிக்கப்படுது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அப்புறம் நாய் வேட்டம். இந்த நாய் பிடிக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவங்கள சாதாரண வேலையை பார்ப்போம். ஆனால் நாய்ப்பிடி தொழிலை செஞ்சு சில சமயம் அதில் கடி வாங்கி அதை கண்டுக்காம விட்டு ரேபிஸ் நோய் வந்து அஃபெக்ட் ஆகி இறந்து போகிறது. ஸோ இந்த மாதிரி சோக கதைகள்லாம் கூட நிறைய இருக்குது. ஸோ இந்த புக்கை வந்து நீங்கள் இந்த தொகுப்பை வந்து நீங்கள் படித்து பார்க்கலாம். ஓகேவா? படித்து பார்த்துட்டு எப்படின்னு என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இது வந்து ஆன்லைனில் கூட நமக்கு கிடைக்குது. ஓகே, அப்படி உங்களுக்கு அந்த புக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா கனவுகள் மெய்ப்படும் அப்படின்ற டெலிகிராம் சேனல் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஏற்கனவே. இப்போது இன்னொரு தடவை நான் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த புக்கையும் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இந்த கதைகள்லேருந்து இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிற கதை ஜோக்கர். அதாவது நான் சின்ன வயசுலலாம் பார்த்துருக்கேங்க. இந்த பீச்லலாம் போனோம்னா சிரிக்காமல் நம்ம என்ன காமெடி பண்ணாலும் சிரிக்காமல் நின்றுட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த சர்க்கஸ்லலாம் கோமாளி வித்தையெல்லாம் காமிச்சு நம்மளை சிரிக்க வைப்பாங்க. ஸோ அவங்களோட கதையை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஜோக்கர் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போயிருக்காரு ஷோக்காக. அடுத்த 10 நிமிஷத்தில் ஷோ ஆரம்பிக்க போகுது. எப்பயுமே ஒவ்வொரு ஷோக்கு முன்னாடி ஒரு படப்பட இவ்வளோதான் இவங்க டெய்லி செஞ்சுட்டே இருந்தாலும் படப்படன்னு இருக்கு இந்த ஜோக்கருக்கு. இப்போ இந்த ஊர் விட்டு ஊர் இவங்க போயிட்டு ப்ரோக்ராம் பண்ணுறது தான் இவங்களோட வேலை. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு ஊரில் டென்ட் போடுறாங்க. 16 நாள் ஆச்சு வீட்டுக்கு போயிட்டு. அங்கேயே தான் தொடர்ந்து அந்த ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. முன்னாடிலாம் பார்த்தா 2-3 மாதத்துக்கு ஒரு முறை நம்ம வீட்டுக்கு போனாலும் வீட்டிலேருந்து எந்த தொந்தரவுமே வராது. ஆனால் இப்போ இந்த செல்ஃபோன் அப்படின்ற ஒரு விஷயம் எப்போ வந்ததோ ஒரே தொல்லையாக இருக்குப்பா அப்படின்னு அந்த ஜோக்கர் ஃபீல் பண்ணுறாரு. அப்புறம் அவங்க ஒய்ஃப் கால் பண்ணுறாங்க. எப்போ பண்ணாலும் என்னையா சாப்பிட்டியா, மத்தியானம் கால் பண்ணாலும் சாப்பிட்டியா, நைட் 2 மணிக்கு பண்ணாலும் சாப்பிட்டியா. இது இந்த ஜோக்கருக்கு வந்து பயங்கர இரிட்டேட் ஆகுது. அவர் என்ன நினைக்கிறார், என்ன இந்த பெண்கள்ல எப்பயுமே சாப்பிட்டியான்னு கேட்குறது, ஒருவேளை கணவன் சாப்பிடலன்னா பெண்கள் உயிரை மாச்சுக்குவாங்களோ அப்படின்னு அந்த அளவுக்கு இவருக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஒரு நாள் என்னாச்சுன்னா ஷோ நடந்துட்டு இருக்கு. இவர் வந்து பல்ட்டி அடித்து ஷோ பண்ணணும். அப்படி பண்ணும்போது தொடர்ந்து ஃபோன் அடிச்சுட்டே இருக்குமோ பாக்கெட்டில் இவர் வச்சு சரி கண்ட்ரோல் ஆகிடும், ஃபோன் கட் ஆயிடும்னு பார்த்தா இவர் பல்ட்டி அடிக்கும் போதெல்லாம் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. கண்ட்ரோலே பண்ண முடியல, செம்ம டென்ஷன் ஆயிடுது இவர். உடனே வந்து என்னதான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை
நம்ம பிள்ளை வந்து உன்னையவே கேட்டுக்கிட்டு இருக்க, பிள்ளை என்னையவே கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னா போயிட்டு ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுத்து படுக்க வைப்போம் அப்படின்னு சொல்லி மிரட்டி விட்டுறாரு. அப்போ ஒரு நாள் வந்து இவர் ட்ரெஸ் மாத்திட்டு இருக்காரு ஷோக்காக இந்த ஜோக்கர். அப்படி இருக்கும்போது இவருக்கு ஒரு எனிமி இருக்காரு. யார் அப்படின்னு பார்த்தா ரமேஷ். இந்த ரமேஷ்ன்ற பேரை கேட்டாலே இந்த ஜோக்கருக்கு இரிட்டேட் ஆகும். அவருக்கு தவளை ரமேஷ். 2 பேரும் தனிக்கு ஒரே ஊர் தான், ஒரே ரிலேஷன் கூட சொல்லலாம். ஆனால் அப்படி இருக்கும்போது இந்த ரமேஷ் மேலே ஏன் கோவருதுன்னா, மற்றவங்க பிரச்சனையெல்லாம் கண்டுக்க மாட்டாரு இந்த ரமேஷ். ஆனால் இந்த ஜோக்கருக்கு ஒரு பிரச்சனைனா வந்து வந்து பார்ப்பாரு. அக்கறையில் இல்லைங்க, அதை ஊதி பெருசாக்கி 4 பேருக்கு சொல்றது. அப்படி என்னதான் இந்த ஜோக்கருக்கும் ரமேஷ்க்கும் எனக்கு இருக்குமோ தெரியல. ரமேஷ் ஒரு நாள் அண்ணே என்னண்ணே ஃபோன் இங்கே விட்டு வந்தீங்க, மதனி ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க, அதுதான் ஜோக்கரோட ஒய்ஃப் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு எடுத்து கையில் வாங்கிக்கிறாரு. அவன் நின்றுட்டு பார்த்துட்டே இருக்கா ரமேஷ், அவங்க ஒய்ஃபுக்கிட்ட என்னதான் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஒரு கோவம் ஜோக்கருக்கு, வர வழியில் அவன் போக மாட்டேன்னு சொல்லிட்டு எடுத்து பேசுகிறாங்க. என்ன போகும் பிரச்சனை அப்படின்னா, ஏயா வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, காசும் இல்லை அப்படின்னா, காசு இல்லைன்னா இப்போ என்ன ரேஷன் அரிசி தான் ₹1 கொடுக்குறாங்கல்ல அப்படின்னு. வீட்டில் 6 மாதம் காட்டில் 6 மாதம் சுற்றிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு வீட்டை பற்றி என்ன தெரியும்? ரேஷன் அரிசி மட்டும் ₹1 கிடைச்சிட்டா போதுமா? பால் விலை உயர்ந்துருச்சு, காய்கறி விலைலாம் உயர்ந்துருச்சு, இதெல்லாம் வச்சுட்டு நான் எப்படி நானும் குழந்தைய சமாளிப்போம் அப்படின்னு. இவர் 15 நாளுக்கு ஒரு தடவை ₹3000 அனுப்புறாரு. ஸோ இந்த காசே பத்தலையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவம் வந்துருச்சு. ஃபோனை கட் பண்ணி, நான் தாலியை தான் விற்று நான் சாப்பிடணும் மாட்டிருக்குது, அதுவும் ஒரு 10 நாளுக்கு தான் பத்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீ ஃபோனை வைக்கணுமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக வச்சுறாரு இந்த ஜோக்கர். வச்சுட்டு நம்ம நிலைமை இப்படி ஆகி போச்சு, ஒரு ஒய்ஃபையும் குழந்தையும் கூட பார்த்துக்க முடியல அப்படின்ட்டு. முன்னாடியெல்லாம் கொஞ்சம் மிரட்டினா கூட அவங்க ஒய்ஃப் அழுதுருவாங்க. அப்போ யோசிப்பார் இந்த ஜோக்கர், இந்த பெண்களுக்கு மட்டும் இப்படி தான் கண்ணீர் ஈஸியாக நினச்சோன்னா வருதுன்ட்டு. ஆனால் இப்போ ஜோக்கர் அவங்க ஒய்ஃபை பார்த்து பயப்படுறாரு, அந்த அளவுக்கு கத்துறாங்க அவங்க. இப்போ இவருக்கு அப்படியே அழுகையாக வருது. சாப்பிட்ட கொஞ்சம் நெஞ்ச சாப்பாடு வாமிட் வர மாதிரி இருக்கு. சரி இன்னைக்கு நம்ம ஷோ பண்ணிட்டு மேனேஜர்கிட்ட காசு கேட்டுற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எப்போவுமே ஜோக்கர் தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவார். அப்படி பண்ணும்போது சர்க்கஸ் அப்படியே முகமூடி போட்டுக்கிறாரு, கண்ணு தண்ணி தாங்க முடியல. அப்போ போட்டுட்டு பல்ட்டி அடிக்கிறாரு, எல்லாம் சிரிக்கிறாங்க, கண்ணில் பயங்கரமாக தண்ணி வருது. ரியலாகவே பண்ணுறாரு, இன்னும் கை தட்டுறாங்க, கண்ணில் பயங்கரமாக தண்ணி வருது. இயல்பாக பெர்ஃபார்ம் பண்ணுறதை விட அன்னைக்கு செமையாக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. பண்ணிட்டு வந்து அடுத்து போங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா ஜோக்கருக்கு அடுத்து அந்த யானையை கூட்டிகிட்டு போகிறவங்க, அடுத்து குரலி வித்தை காட்டுறவங்க, இந்த மாதிரி அடுத்து ஒவ்வொருத்தராக போயிட்டே இருக்காங்க. இதை வந்து அவங்க தொழில் இதை மேனேஜர் பார்த்து அனுப்பிட்டே இருக்காரு. இதை வந்து ஒரு பெரிய பிரச்சனையை எடுத்துக்கல. அப்படி இருக்கும் மேனேஜர்கிட்ட போயிட்டு என்னையவே சுற்றி வர அப்படின்னும் போது, ஐயா எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் காசு வேணும், கொஞ்சம் அட்வான்ஸ் கொடுக்குறீங்களா அப்படின்னு ஜோக்கர் கேட்கும்போது, யோ போயா அப்படின்னு மேனேஜர், இப்போ காசு கேட்குற நேரமா இது அப்படின்னு சொல்லி மிரட்டி அனுப்பிடுறாங்க. இவனுக்கா ஒன்றுமே சரி நடக்கிறது நடக்கட்டும், வாழ்க்கை அதை போகிற போக்கிலே போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரமேஷ் வந்து கேட்குறான், என்ன நல்லா கிடைச்சதா, மேனேஜர்கிட்ட கேட்டிங்களா நிறைய கிடைச்சதா அப்படின்னு. இவன் கோவம் வந்துடுது. டேய் நீ எதுக்கூட என் வழியில் வர, என் மூக்கு நுழைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரமேஷ் மேலே பயங்கர கோவம் வந்துடுது. ஸோ ரமேஷை போட்டு குத்துன்னு குத்துறாரு, 3 குத்து மூக்கில். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் குத்து மேனேஜர் மேலே இந்த கோவம், காசு கேட்டு தரலன்னு. 2வது குத்து எவன்டா விலைவாசியெல்லாம் ஏற்றினவன். 3வது குத்து அவன் மேலேயே அவனுக்கு ஒரு கோவம் வந்துடுது. ஸோ இந்த மாதிரி 3 குத்து குத்துனோன்னா எல்லாரும் விலைக்கு விடுறாங்க, டே ஏன்டா ரமேஷை குத்துற அப்படின்னு சொல்லிட்டு. எப்படியோ ஜோக்கரால் அந்த ப்ரோக்ராமே கேன்சல் ஆயிடுச்சு. உடனே மேனேஜர்கிட்ட போயிட்டு, ஐயா காசு அப்படின்னா, டேய் மணி இங்கே வா அப்படின்னா. அப்போ தான் இந்த ஜோக்கர்ன்ற பேரை மாதிரி, ஓ நம்ம பேர் மணி அப்படின்றது ஞாபகம் வருது. இங்கே வா, உனக்கு நீ நடித்ததுக்கு ₹4000 சம்பளம், அதை தவிர இந்த ஒரு ₹10,000 அப்படின்னா. ₹10,000வா, எதுக்கு இவ்வளோ காசு அப்படின்னு. நீ இந்த மாதிரி உன்னை சிரிக்க வைக்கிறதுக்கும் அழுகிறதுக்கும் தான் வந்து மக்கள் முன்னாடி இந்த பெர்ஃபார்ம் பண்ணுறது மாதிரி தான் உன் வேலை. வன்முறையெல்லாம் இங்கே தேவையில்லை. இன்னைக்கு நீ அடித்து நாளைக்கு கொலை கூட பண்ணாலும் பண்ணிடுவேன் அப்படின்னா. இல்லையா ரமேஷை பற்றி உங்களுக்கு தெரியும்ல, அதெல்லாம் பரவாயில்ல, நீ வந்து இப்படி வம்பெடுத்து வைக்கிற, நாளைக்கு என்னையவே அடிச்சாலும் நினைப்ப, நீ வேலையை விட்டு போயிடணும். கதறாரு, காலில் உளுந்து கெஞ்சுறாரு, தொண்டை வத்துற அளவுக்கு. மேனேஜர் அவரோட கெத்தை காட்டுறாரு. விலைவாசி எப்படி பெரியவங்களோட கண்ட்ரோலில் இருக்குது, அதிகாரிகள் கண்ட்ரோலில் இருக்குது. அந்த மாதிரி வந்து ரமேஷ் இப்போ வந்து ஜோக்கர் வந்து இப்போ மேனேஜர் கண்ட்ரோலில் ரொம்ப கெஞ்சி பார்க்குறாரு. மேனேஜர் இறங்கவே இல்லை. சரி போ அப்படின்னு இந்த கிடைச்ச ₹18,000 சைனை போட்டுட்டு வாங்கிட்டு பஸ்ஸுக்காக வர்றாரு. ரொம்ப நேரம் தனியாகவே நிற்கிறாரு. ஆனாலும் எப்படியும் குழந்தைய பார்க்க போகிறேன், என் சோகத்தில் என் குழந்தைகிட்ட கொட்டி அழுது விளையாண்டுற வேண்டியதான் அப்படின்ட்டு பஸ்ஸில் ஏறாரு. அடுத்த நாள் காலையில் திருச்சி டு தேனி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ₹50 டிக்கெட் கொடுக்குறாங்க. ₹50 டிக்கெட்டை கொடுத்தேன்னா ₹83 டிக்கெட்டு. என்னது இது ₹83?
நான் போன தடவை வந்தப்ப 42 ரூபாய் தானே, விலை ஏற்றலாம், ₹1 ₹2 ஏற்றலாம், இப்படி இவ்வளோ விலை ஏற்றி விட்டா எப்படி அப்படின்னு கண்டக்டர் காலையிலே கோவம் வந்துடுது. ஃபர்ஸ்ட் ட்ரிப்லேயே ஒருத்தர் இப்படி பேசிகிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? கோவம் வந்துட்டு, நீ தயவுசெய்து இறங்கிரு பஸ்லேருந்து, நீங்கள் எல்லாரும் என்னை ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லி பயங்கர கோவம் வந்து கண்டக்டரோட சட்டையை பிடிச்சி அடிச்சிடறாங்க. 2 மடங்காடா விலை ஏற்றி வைப்பீங்க அப்படின்னு, 20 நாளுக்கு முன்னாடியே விலை ஏறிச்சு உனக்கு தெரியாது அப்படின்ட்டு அடி வாங்கிடுறாங்க. அதுவும் மக்கள் தான் பிடிச்சி இவனை இழுக்க வந்த சட்டை கிழிஞ்சிருது. அரை உயிராக இறங்கி இப்படியே ஒரு வழியாக காலையில் வீட்டுக்கு வராங்க. வந்தோன்னா அவங்க ஒய்ஃப் பார்க்குறாங்க. மனைவி பார்த்துட்டு, என்னையா ஆச்சு, இப்படி கஷ்டத்தோடு வந்து நிற்கிறதா பிரச்சனையா அப்படின்னோடனே முகத்தை தொடச்சி விடுறாங்க. தொடச்சி விட்டுட்டு, இந்தாயா ஒரு சொம்பு கஞ்சி அப்படின்னு கொடுக்குறாங்க. பயங்கரமாக குடிச்சிடுறாரு. அந்த கஞ்சி குடிக்கும் அப்படியே இதமாக இருக்குது. குடிச்சிட்டு அந்த அவங்க குழந்தை வருது, அந்த குழந்தைய தூக்கி விளையாடுறாரு. விளையாண்டுட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்கிறாங்க, இனிமேட்டு எனக்கு இந்த சர்க்கஸ்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, எந்த கம்பெனியில் என்னை சேர்த்துக்க மாட்டாங்க, நான் வேலை செஞ்சுட்டு இருந்த கம்பெனியில் என்னை துரத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததை சொல்லிட்டு, இந்த 18,000 ரூபாய் இதோடு வச்சுக்கோ, இதுக்கப்புறம் என்கிட்ட காசு இல்லை அப்படின்றாங்க. உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி, இவனுக்கு வந்து இந்த வேற வேலை எதுவும் தெரியாது அப்படின்ட்டு மொத்த வித்தையும் குழந்தை முன்னாடி பண்ணி காமிக்கிறாங்க. சரி, மற்றவங்க எப்பயுமே சிரிச்சிட்டு இருந்த சத்தத்தையே கேட்டுட்டு வீடு வெறுமையாக இருக்குது, எங்கேயும் யாரும் சிரிக்கிற சத்தமே கேட்கல, ஜோக் இருக்குது. குழந்தை முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணாங்க, குழந்தை சிரிக்கவே இல்லை. ஆனால் அவங்க அம்மா சும்மா கிச்சி மூட்டினா கூட அந்த குழந்தை சிரிக்குது. என்னடா அது, அப்போ எனக்கும் என் குழந்தைக்கும் இருக்கு உறவு இவ்வளோதானா, நான் கண்டுக்காமல் வேலைன்னு போயிட்டேனா, என் பொழப்பு இப்படிதானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கழிச்சு வேலை தேடி போகிறாரு. எனக்கு வேறு வேலை தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு 3000 ரூபாய்க்கெல்லாம் யாருமே வேலை செய்ய தயாராக இல்லை. ஏன்னா விலைவாசி அப்படி உயர்ந்து போச்சு. இப்போது ஒரு வாட்ச்மேன் வேலை கிடைக்குது, 4000 ரூபாய் சம்பளம், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4000 ரூபாய் சம்பளத்துக்கு போய் நிற்கிறாங்க. இந்த வேலை பிடிக்கல. ஜோக்கருக்கு அவங்க முகத்தை கண்ணாடியில் பார்க்கவே பிடிக்கல. ஏன்னா மற்றவங்களை சிரிக்க வச்சுட்டு இருந்த அவரு இப்போ வெறுமையாக பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க, குழந்தையும் சிரிக்கல அப்படின்றதுனால விலைவாசி மேலே அவ்வளோ கோவம் வருது அவருக்கு. அடுத்தது அவருக்கு இன்னொரு தாட்னா, அந்த உலகமே இவரை ஏமாத்திருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டு. அடுத்து ஒரு நாள் கூப்பிட்றாங்க, அவங்க குழந்தை படிக்கிற ஸ்கூல்லையே இந்த மாதிரி ஜோக்கர் வேஷம் போடணும், 2000 ரூபாய் தரோம் அப்படின்னா, ஓகே ரொம்ப நாள் கழிச்சு 2000 ரூபாய் தர்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வேஷம் கட்டிட்டு போறாரு. போயிட்டு குழந்தைங்க முன்னாடி நிற்கவே எல்லா குழந்தைங்களும் சிரிக்குது. நிறைய வித்தையெல்லாம் கட்டுறாரு. ஆனால் இவரு குழந்தைய பார்க்குறாரு, இவரு குழந்தை மட்டும் சிரிக்கவே இல்லை. இவருக்கு ரொம்ப கஷ்டமா கண்ணில் தண்ணி வருது. கடைசியாக பயங்கர விரக்தியில் என்ன பண்ணுறாரு, பயங்கரமாக ஒரு பல்ட்டி அடிக்கிறாரு. பல்ட்டி அடிக்கும்போது தவறி கீழே விழுந்துடுறாரு. கண்ணில் தாரையாக வருது கண்ணீர். அதை பார்த்து உங்கள் குழந்தை சிரிச்சிடறா. உடனே அப்பாடா என் குழந்தை சிரிச்சிட்டா அப்படின்ட்டு ஒரு நிலத்துலேருந்து 10 அடி உயரத்தில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறாரு. அப்போ இன்னும் வேகமாக இந்த நிகழ்ச்சி முடிஞ்சிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வித்தையை காமிச்சிட்டு இருக்காரு. ஒரு குழந்தை பயங்கரமாக சிரிக்குது. எப்பா இந்த சிரிக்குதுல இந்த குழந்தை, இதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேற எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு இதை படிக்கும்போது எப்படிங்க தோணுது? சாதாரணமாக உங்களுக்கு தோணி இருக்கலாம் நான் சொல்லும் போது. ஆனால் இந்த வித்தை காட்டுறவங்க, கோமாளி வேஷம் கட்டுறவங்க, சர்க்கஸ் காட்டுறவங்க, இவங்களோட லைஃப் எல்லாம் பின்னாடி எவ்வளோ இருக்கும் இல்லைங்க, எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு இதை படிக்கும்போது தெரியும். இன்னொன்று, வெளியே நிறைய பேர் சிரிச்சிட்டு இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ள அவ்வளோ கஷ்டம் இருக்கும். இப்போ அதே மாதிரி ஜோக்கர் ஏன் ரமேஷை குத்துனாரு அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளை ஒருத்தர் வம்பிழுத்துட்டே இருக்கும்போது நம்ம மனசு என்னங்க சொல்லும்? ஒரு வெறுப்பு வரும், நம்ம மேலே ஒரு வெறுப்பு, சுற்றி இருக்கவங்க மேலே ஒரு வெறுப்பு, இதெல்லாம் தான் நாங்கள் கோபமாக மாறுது. அப்போ இப்படி கோபமாக மாறும்போது என்ன ஆகுது, ரொம்ப நாள் நம்ம உணர்ச்சிகளை அடக்கி வைக்கும்போது ஒரு கோபமாவோ அழுகையாவோ பயங்கரமாக வெறுப்பாவோ அது வெளிவருது. அதனால தான் சொல்கிறேன், அப்பப்போ நமக்கு வர உணர்ச்சிகளை முடிஞ்ச அளவுக்கு வெளிப்படுத்தலாம். அதுக்காக கோவம் வருதுன்னு எடுத்து அடிக்கணும்னு சொல்ல, ரொம்ப நமக்குள்ளே அடக்கி வைக்க வேணாம் அப்படின்றது என்னோட கருத்து. நாளைக்கு நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க, பாரு இவனுக்கெல்லாம் கோவம் வருது, இவெல்லாம் பேசுகிறா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதனால அப்பப்போ நமக்கு தோன்ற உணர்ச்சிகளை நம்ம வெளிப்படுத்தணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த கதையை படித்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த புக்கையும் நான் கனவுகள் மெய்ப்படும் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணிடுறேன். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.